முதலில் அவர்கள் கம்யூனிஸ்டுகளை கைது செய்தார்கள். நாம் பேசவில்லை. காரணம், நாம் கம்யூனிஸ்ட் இல்லை என்பதற்காக. தொழிற்சாலையின் சங்கத்தில் இருப்பவரை கைது செய்தார்கள். நாம் வாய் திறக்கவில்லை. காரணம், நாம் தொழிலாளி இல்லை என்பதற்காக. போராடிய விவசாயிகளை கைது செய்தார்கள். நாங்கள் வீதிக்கு வந்து போராடவில்லை. காரணம், நாங்கள் விவசாயி இல்லை என்பதற்காக. கடைசியில் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கைது செய்தார்கள். எங்களுக்காக யாரும் வரவில்லை. காரணம், யாருக்காகவும் நாங்கள் பொருள் கொடுக்காத போது எங்களுக்காக யார் பொருள் கொடுப்பார்? யாரும் கொடுக்க மாட்டார்கள். சுயநலத்தோடு வாழ்பவர்களை எப்போதும் சமூகமும் சரித்திரமும் கண்டு கொள்வது. மாறாக ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் என் சகோதரன் என நினைத்து எவர் ஒருவர் ஆபத்தில் இருக்கும் போதும் அவசியப்படுத்துவதற்கும் தோல் கொடுத்த அவனுடைய கண்ணீரையும் வேதனையும் போராட்டத்தையும் தன்னுடையதாக கருதுகின்றானோ அவனை மறக்க முடியாதவனாக மாறிவிடுகிறான். சமூகத்தின் கடை எல்லையில் இருந்தவர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து விநாயகருக்கு மனிதன் வளர்ந்திட தன்னையே அர்ப்பணித்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அவர் சென்ற துன்பகரமான பயணம்தான் இந்த சிலுவை பாதை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாம் தியானித்துக் கொண்டேதான் இருக்கும். காரணம், இயேசுவின் வாழ்வை அவருக்கு முன்வரை யாரும் வாழ்ந்ததில்லை. இவரை போல் யாரும் போதித்ததும் இல்லை, செயலை செய்து காட்டியதும் இல்லை. இப்படிப்பட்ட சவாலான வாழ்வுக்கு நீயும் நானும் வாழ்ந்திட அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த சிலுவை பாதையை நாம் பக்தியுடன் கொண்டுள்ளோம். முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தீர்ப்புகள் கிறிஸ்துவுக்கு புதியதல்ல. இதுதான் முதல் தீர்ப்பு என நாம் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. கிறிஸ்து தன்னுடைய வாழ்வின் தீர்ப்புகளை தினம் தினம் சந்தித்துக் கொண்டே இருந்தார். இவன் கலகக்காரன் என்று யூத மத குருக்கள் சொன்னபோதும், இவன் மதிமயங்கிவிட்டான், பைத்தியம் பிடித்தவன்
என்று சுற்றி நின்ற மக்கள் கூட்டம் சொன்னபோதும், கடவுளை பழிக்கிறான், தன்னையே கடவுளாக்கிக் கொண்டான், ஆலயத்தை இடித்து 3 நாட்கள் கட்டுவேன் என்றான், பாவங்களை மன்னிக்க தனக்கு அதிகாரம் உண்டு என்று கர்ஜித்தான், ஓய்வு நாள் சட்டங்களை விட மனிதர்களே முக்கியம் என மோயிசின் கட்டளைகளை தூக்கி எறிந்தான், தீட்டான மனிதர்களை தொட்டான் என்றும், எப்போது பொது வாழ்வில் காலடி எடுத்து வைத்தாரோ அன்றிலிருந்தே அவரை பற்றிய தீர்ப்புகள் எழுதப்பட்டு கொண்டுதான் இருந்தன. அந்த வரிசையில் பிலாத்து கடைசியாக தீர்ப்பு எழுதுகிறான். இந்த தீர்ப்பு இயேசு கலங்கடிக்கவில்லை, மாறாக உருமாற்றியது, வலுவூட்டியது, முறுக்கேற்றியது என்பது மாறாத உண்மை. தீர்ப்பை கண்டு அஞ்சவில்லை, மாறாக இப்படியெல்லாம் நடக்கும் என அறிந்திருந்த இயேசு தன்னுடைய இறப்பு எப்படி இருக்கும் என்பதை முன்னறிவித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவை போல நீயும் நல்லது பேசினால், உண்மையை உரைத்தால், நெஞ்சிலே நீதியை சுமந்து வாழ்ந்தால் நீ இளிச்சவாயன், பிழைக்க தெரியாதவன், பைத்தியக்காரன், வாழ தெரியாத கோழை, கலகக்காரன், தந்திரக்காரன், கேள்வி கேட்பவன், புறம் தள்ளப்பட வேண்டியவன், அடித்து நொறுக்கப்பட வேண்டியவன் என்றெல்லாம் தீர்ப்பிடப்படுவாய். ஆனால் கலங்காதே, உனக்கு முன் இயேசு என்னும் நீதிமானும் இதேபோல் புறக்கணிக்கப்பட்டார். எனவே அவரிடமிருந்து நீ கற்றுக்கொள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவை சுமையை எனக்கு தந்தார், சுமைகளால் சோர்ந்தோரே வருக வெற்றி. சிலுவை சுமையை எனக்கு சிலுவை சுமையை எனக்கு தந்தார். உனக்காக மரித்தீரே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கடின உழைப்பில் வியர்வையின் துளிகளில்தான் பணத்தின் அருமை தெரியும். தாயின் பிரசவத்தின் வலியில்தான் குழந்தையின் அருமை புரியும். உயிர் போய் உயிர் வந்தால்தான் வாழ்வின் அர்த்தம் நமக்கு விளங்கும். இங்கே இயேசு சிலுவையை சுமக்கிறார். குழந்தையை பெற்றால் பெற்றோருக்கு சுமைதான், ஆனாலும் பெற்றெடுக்கிறார்கள் ஏன்? கனி கொடுக்காத கல்லடிப்பட வேண்டும், மரத்திற்கு தெரியும், ஆனால் கொடுக்கின்றது ஏன்? இதில் இயற்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? சிலுவைகள் சுமைகள் அல்ல, மாறாக சுகங்கள். இயற்கை கற்றுக் கொடுத்த சுகமான சுமைகள். இவைதான் வாழ்வின் அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும் அத்தியாயங்கள். கிறிஸ்து சிலுவையை பாரமாக நினைக்கவில்லை, பந்தமாக நினைக்கிறார்.
தொப்புள் கொடி தாயிற்கும் குழந்தைக்கும் பந்தமாக உள்ளது போல இச்சிலுவை இயேசுக்கும் மனு குலத்திற்கும் பாலமாக இருக்கிறது. அதனால் துக்கத்தோடு அல்ல, நேசத்தோடு ஏற்கிறார். இந்த சிலுவையில் மறைந்திருக்கும் சுகம் கிறிஸ்துவுக்கு மட்டும் தெரிந்திருந்தது. யூதர்களுக்கோ ரோமை படை வீரர்களுக்கோ தெரியவில்லை. இச்சிலுவையில்தான் இயேசு இந்த பிரபஞ்ச விடியலை, மீட்பை, மானுட விடுதலை வாழ்வை பார்க்கிறார். அதனால்தான் சிலுவை அவருக்கு பாரமாக இல்லை. நமக்கும் சிலுவை உண்டு. அந்த சிலுவைகள் தெளிவில்லாத பிள்ளையாக இருக்கலாம், லாய்க்கற்ற குழந்தைகளாக இருக்கலாம், ஆடம்பரத்தில் திளைத்து நிற்கும் கணவனாகவும் மனைவியாகவும் இருக்கலாம், சம்பாதிக்க தெரியாத பிள்ளையாக இருக்கலாம், குழந்தைத்தனமான இளைஞர்கள் இளம் பெண்களாக இருக்கலாம், வயது முதிர்ந்த பெற்றோர்களாக, உடல் சுகமில்லாத குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், பொறுப்பில்லாத ஊர் சுற்றும் பிள்ளையாகவும் இருக்கலாம். இவைகள் எல்லாம் சில நேரங்களில் நமக்கு சுமைகளாக இருக்கலாம். ஆனால் இந்த சுமைகள் எல்லாம் சுகங்களாக மாறும் காலம் வரும். அது வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் கடவுளை தேட சொன்னேன், முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். முதல் முறை தரையில் தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மூன்றாம் நிலை, இயேசு முதன்முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வீழ்வது இயற்கை, எழுவது வீரம். விழுவது சாதாரணம், எழுவது என்பது வாழ்வின் லட்சியம். நெருப்பில் புடமிடாத தங்கம் ஆபரணமாவதில்லை, இதழ்கள் விரிக்காத மொட்டுக்கள் மலராவதில்லை, கரைகள் விரிய ஓடைகள் நதியாவதில்லை, இடித்தாங்க தாமிரம் இடிதாங்கி ஆகுவதில்லை. வாழ்க்கையில் விழுந்தால்தான் உண்மையான நண்பன் நமக்கு தெரிவான். பந்தம், பாசம் இவற்றின் வெளிவேடம் நமக்கு புரியும். மனிதன் விழுந்தால் வாழ்க்கை ரகசியங்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்வான். உலகில் வாழும் ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் விழுந்து கொண்டே இருக்கிறான். கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் பிச்சைக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். கோடிக்கணக்கில் சம்பாதித்த நடிகர்கள் கூட 500 ரூபாய் கூட இல்லாமல் வாழும் இழிவு நிலையை கண்டிருக்கிறார்கள். காரணம், வாழ்வில் இவர்கள் விழுந்தார்கள், எழ முயற்சி செய்யவில்லை. விவிலியத்திலும் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். தாவீது அரசன் காம பசிக்கு விழுந்தான்.
ஆனால் எழுந்தான். பேதுருவும் விழுகின்றார், மண்ணோடு மண்ணாவதற்கல்ல, ஆனால் எழுந்தார். தான் முதல் திருத்தந்தையாக அந்த எழுப்பு அவருக்கு வாழ்வை தந்தது. யூதாஸ் இஸ்காரியோத்து பணப்பசிக்கு விழுந்தான், எழவில்லை, அதனால் நாண்டு கொண்டு இறந்தான். நீயும் நானும் காம பசிக்கும், உடல் இச்சைக்கும், பண ஆசைக்கும், பெண் மோகத்திற்கும், குடிப்பழக்கத்திற்கும் விழுந்து கொண்டேதான் இருக்கிறோம். எழுந்து நிற்போம். காரணம், மனித பயணம் புனிதமானது. மண்ணோடு மண்ணாகி மடிய நீ பிறக்கவில்லை. சேற்றில் முளைத்திடும் செந்தாமரை போல நீ மலர்ந்து வாழ்வினுடைய யதார்த்தத்தை ருசிப்பதற்காக பிறந்திருக்கிறாய். எல்லாம் விதிவசம் என்பது முட்டாள்களின் பேச்சு. புது யுகம் படைத்திட உத்வேகம் கொள். உன் வாழ்க்கை உன் கையில் என்பதை மறந்து விடாதே. இதுவே நம்பிக்கையாளர்களின் மூச்சு. கிறிஸ்தவர்களாயிருக்கக்கூடிய நீ ஒரு நாள் விழுவாய், ஆனால் எழு. அப்போதுதான் வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிந்து கொள்வாய். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். அருள்மிகு நிறைந்த என் தாயே, சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். சந்தியில் சந்தித்து துடிக்க செய்தார். உனக்காக மரித்தீனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாய்மையை போற்றாத மானிடம் இவ்வுலகில் இல்லை. தன் பிள்ளைக்காக எந்த ஒரு கடைநிலைக்கும் செல்லக்கூடிய சக்தி தாய்க்கு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளைக்காக எதையும் துறப்பால், தன்னையும் இழப்பால், மெழுகாகவும் உருகுவாள், எரிமலையாகவும் கொதித்து நிற்கக்கூடியவள் தான் தாய். தன் பிள்ளைக்கு ஏதேனும் என்றால் சிறிதும் அச்சமோ தயக்கமோ நாணமோ கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு காரணம், உலகில் இருக்கும் அனைத்து செல்வங்களை விட தன்னுடைய பிள்ளை விலை மதிப்பானவன் என நினைப்பவள். ஊரே ஒன்று கூடி குற்றம் சொன்னாலும் பெற்றவளுக்கு தன் பிள்ளை குற்றமற்றவன். அழகோ அழுக்கோ எந்த குறைபாடும் தாயின் கண்களுக்கு தெரிவதில்லை. தாயின் பொற்பாதங்களை படிக்க தெரியாதவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன் முட்டாள். அப்படிப்பட்ட தாய் உலகமே போற்றும் ஒரு மகனை பெற்று பெயரோடு புகழோடும் சென்ற இடமெல்லாம் உண்மையை மட்டும் நேசித்து சென்ற இயேசுவின் இக்கோலத்தை பார்க்கும்போது அவள் பட்ட அந்த வேதனையை நாம் நினைத்து பார்ப்போம். மகனே, இப்படிப்பட்ட இழிவாக
நினைப்பார்களுக்குத்தான் நான் உயிரோடு இருக்கிறேனா? என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாடின் நரம்புகள் எல்லாம் புடைத்து நிற்கிறதே, என்ன செய்ய? உன்னை பார்க்கும் எனக்கே நிற்க முடியவில்லை. அந்த பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு நிற்கும் அந்த வேதனையை என்ன என்று சொல்ல? கண்டிப்பாக இயேசுவும் மரியாவும் சந்தித்த போது எத்தனையோ என்ன ஓட்டங்கள் இவர்களிடையே பரிமாறி இருக்கும். இருந்தாலும் இந்த சமூகத்தின் மாற்றத்திற்காக இரண்டு இதயங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக சிந்தியுங்கள். லட்சியங்களோடு வாழ வேண்டியவர்கள் அலட்சியமாக போதைக்கும் மதுவுக்கும் கட்டுப்பாடற்ற வாழ்வு வாழும் நிலையில்தானே இருக்கின்றார்கள். இந்த உலகமே ஒரு அயோக்கியத்தனமான முடிவு நிலையில் இருக்கின்றது என்றால் அதை தடுக்கும் வல்லமை, சக்தி ஒரு தாய்க்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள தாய்மார்களே, மரியாவை போல சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்த்து போராடக்கூடிய பெண்மணிகளைப் போல, தாய்மார்களைப் போல நீங்களும் ஒருவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை இருக்க முடிகிறதா? இருக்கப் போகிறீர்களா? சிந்தியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சுமக்கலால் உனை தேடினே, சீமோனை காட்டினியும் ஒளிந்து கொண்டார். என் சிலுவையை சுமக்கலால் உனை தேடினே, சீமோனை காட்டினியும் ஒளிந்து கொண்டார். சீமோனை காட்டினியும் ஒளிந்து கொண்டார். உனக்காக மரித்தீரே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஐந்தாம் நிலை. சிலுவையை சுமக்க சீமோன் இயேசுவுக்கு உதவுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்னொரு ஜீவன் என்னை அன்பு செய்கிறது, எனக்காக, என் வரவுக்காக, உறவுக்காக காத்திருக்கிறது என்பதில் இருக்கும் மனநிறைவு, திருப்தி வேறு எதிலும் இல்லை. அதனால்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திக்கற்ற மனிதருக்கு உதவி செய்யும் போது அடுத்தவர் கண்களுக்கு நாம் தெய்வமாக தெரிகிறோம். எனக்கென்று யார் இருக்கிறார்? என்னை அடித்தாலும் மிதித்தாலும் இங்கு யார் கேட்கப் போகிறார்கள்? நான் அனாதைதானே எனச் சொல்லும் வார்த்தைகளைப் போல கொடுமையானது வேறு எந்த வார்த்தையும் இல்லை. கடவுளின் மகனாயிருந்தும் அன்னை மரியாளாக இருந்தும் உற்றார் உறவினர் இருந்தும் உண்டு உறங்கி ஒன்றாய் திரிந்த சீடர்கள் இருந்தும் ஆயிரக்கணக்கான நன்மை பெற்ற மனிதர்கள் இருந்தும்
அரிமத்தையா ஊர் யோசேப்பு இருந்தும், இரவில் வந்து உரையாடி கிறிஸ்துவின் படிப்பினைகளை ஏற்ற நிக்கோதேமு இருந்தும் இயேசு அனாதையாக்கப்பட்டார். சீரேனே ஊராகிய சீமோன் உதவி தள்ளாடிய இயேசுவுக்கு குருதி சிந்திய அவருக்கு தோள்களுக்கும் சிறிது ஓய்வு கொடுக்கிறது. இதை அறிந்தோ என்னவோ, இல்லாதவனுக்கு இருப்பதை கொடுக்கும்போது அவனில் இறைவனை காண்பாய் என்று அன்றே கிறிஸ்து சொன்னார். தேவையில் உழல்பவனுக்கு உணவோ துணிவோ பணமோ கொடுக்கும்போது இருக்கும் மனநிறைவு எதிலும் இல்லை. எதற்காக இறைவன் 2 கண்களையும் கால்களையும் கைகளையும் கொடுத்தார்? ஒன்று போதுமே. மற்றவர்களுக்கு உதவிட, மற்றவர்களுடைய வறுமையை போக்கிற, மற்றவர்கள் வாழ்வு வாழ்ந்திட நாம் முன்வதற்காக இந்த கரங்களையும் கால்களையும் கண்களையும் கொடுத்திருக்கிறார் இயேசு. ஆகவே ஒப்புக்கு நாம் முதலை கண்ணீர் வடிக்காமல் மக்களோடு மக்களாக இருந்து அவர்களது துன்பங்களில் கண்ணீரை பங்கொடுக்கும் பங்காளிகளாக மாற இறைவனிடம் நாம் ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தே, மகம் சரி பாதி மறுத்தா. முகத்தை துடைத்தால் என் முகம் தந்தே, மகம் சரி பாதி மறுத்தா. மகம் சரி பாதி மறுத்தா. உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்மையில் மென்மையும் இன்பத்தையும் படைத்து வைத்தான் படைத்தவன். அந்த பெண்மையை அழகு புதுமையாக மாற்றிவிட்டான் மனிதன். இயேசுவின் பணி வாழ்விலே எத்தனையோ பெண்கள் இருந்தார்கள். யாருக்கும் வராத அக்கறை எப்படி வெரோனிகாவிற்கு வந்தது? எதற்காக வர வேண்டும்? ஆண் வர்க்க சாசனம் இக்கேள்விகளை கேட்டிருக்கும், கண்டிப்பாக கேள்வி பெற்றிருக்கும். ஆனால் அதை பற்றி அவள் கவலைப்படவில்லை. அதற்கு காரணம், இந்த இயேசுவை பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவரை பார்த்திருக்கலாம், போதித்த புதுமையான கருத்துக்களை கேட்டிருக்கலாம், நல்ல செய்தியை மனித நேயத்தோடு சொல்கின்ற வித்தியாசமான போதனைகளாக இருக்கின்றதே என நினைத்திருக்கலாம். யாரும் கேள்வி கேட்காத சட்டங்களை கேள்வி கேட்கிறாரே, யார் இவர் என சிந்தித்திருக்கலாம். அதனால் வெரோனிகா இக்காரியத்தை துணிந்து செய்கிறார். இன்றைக்கும் வெரோனிகாக்கள் தேவைப்படுகின்றார்கள். பெண்ணாக பிறப்பதை விட
மண்ணாக பிறப்பது மேல், பெட்டைக்கோழி கூவி விடியப் போவதில்லை, பொம்பல சிரிச்சா போச்சு என்கின்ற சித்தாந்தங்கள் தூக்கி எறியும் பெண்கள் தேவைப்படுகின்றார்கள். அழகை நம்புவதை விட்டுவிட்டு அறிவை நம்பும் பெண்களும், ஆடவரை அழகால் மயக்குவதை விட்டுவிட்டு அறிவால் வெற்றி கொள்ளும் பெண்களும் வேண்டும். எதற்கெடுத்தாலும் கண்ணீர் விடுவதை விடுத்துவிட்டு கண்ணீருக்கு காரணத்தை தேடும் பாரதியின் புதுமை பெண்களும், அக்னி பார்வையோடு தீமையை கொளுத்தும் பெண்களும் வேண்டும். உணர்ச்சிகளுக்கு அடிமையாக்காமல், பொன்னுக்கும் பொருளுக்கும் மோசம் போகாமல், கன்னி வார்த்தைகளுக்கும் புகழ்ச்சியின் வாழ்வுக்கும் இடம் கொடுக்காமல் இருக்கக்கூடிய பெண்கள் வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் இருக்க தயாரா? சிந்தித்து பாருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இருந்து வா திரும்பி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இருந்து வா திரும்பி வா என்றழைத்தே, இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். இரண்டாம் முறையாய் விழச் செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பல மனிதர்கள் வீழ்வது புகழ்ச்சி என்னும் போதையிலும் தற்பெருமை என்னும் தாகத்திலும் தான். பிறர் நம்மை புகழும்போது, பிறர் நம்மை அழகானவர் என சொல்லும்போது, நம்மிடம் இல்லாததை இருப்பதாக கூறும்போது, நம்முடைய உச்சி குளிர நம்மையும் நம் வாழ்வையும் புகழும்போது நம்மையே இழந்து விடுகிறோம், விழுந்து விடுகிறோம். கற்கள் அப்பமாக மாற்றும் வல்லமை உம்மிடம் இருக்கிறது. மேலிருந்து குதித்து சாகசம் செய்யும் ஆற்றல் உமக்கு இருக்கிறது. இந்த அகிலத்தை ஆட்டி படைக்கும் சூத்திரத்தை தெரிந்தவ நீ என்று சாத்தான் இயேசுவை புகழும்போது அவர் மெய் சிலிர்த்து போய்விடவில்லை. நடைமுறையை அறிந்திருந்தார், நியாயத்தையும் நியாயமானதையும் தெரிந்திருந்தார். அதனால் சாத்தானை வெற்றி கொண்டார். உன்னை போல ஒருவன் பிறக்கவில்லை, பிறக்கவும் மாட்டான் என்றால் போதும். உன்னை விட்டால் வேறு யாரும் செய்ய முடியாது என்ன சொல்லிவிட்டால் போதும். நீதான் பெரியவன், வல்லவன், சிறந்தவன் என சொல்லி உசுப்பேற்றி வார்த்தைகள் யாராவது சொன்னால் நம் அகங்காரத்திற்கு அடிமையாகி வரட்டு கௌரவத்திற்கு பகடைக்காய்களாக மாறிவிடுவதால் தலைகால் தெரியாமல் புகழ்ச்சியின் மடியில் பல சமயம் மடிந்து விடுகிறோம். நாமும் எழுவோம். போலித்தனமான வாழ்விலிருந்து வஞ்சக புகழ்ச்சியை புரிந்து கொள்ளக்கூடிய
உயர்நிலை அடைந்திடவும் இல்லாததை இருப்பதாக காட்டிக்கொள்ளும் குணத்திலிருந்து மாறுவோம். வெறும் எண்ணத்தின் கோட்டை கட்டுவதை விட்டுவிட்டு தம் பாதங்களை தரையில் பட நாம் வாழ்வோம். இப்படி வாழ தவறியதற்காக நாம் மனம் வருந்துவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார். அழுதார் அழுதார் அன்புடையார், ஐயோ அதையும் கேலி செய்தார். ஐயோ அதையும் கேலி செய்தார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்ணீர் என்பது அனுதாபத்தின் வெளிப்பாடு, இரக்கத்தின் ஊற்று. இந்த எருசலேம் நகர் பெண்கள் விடும் கண்ணீர் யாருக்காக? இந்த கண்ணீரால் மட்டும் கிறிஸ்துவை சாந்தப்படுத்த முடியுமா? கண்ணீர் நம் உணர்வை, உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வடிகால். இயேசுவும் அழுதார். தன்னுடைய நெருங்கிய நண்பர் லாசர் இறந்துவிட்டான் என மார்த்தாள் சொல்லியபோது அவளோடு வந்த யூதர் அழுவதைக் கண்டு மனம் குமுறி கலங்கி கண்ணீர் விட்டார். ஆனால் அவருடைய அழுகை லாசரை உயிர் கொடுத்து எழச் செய்தது. அவருடைய கண்ணீர் லாசருக்கு உயிர் கொடுத்தது உண்மைதான். இன்று இயேசுவை பார்த்து இந்த சிலுவை பாதையில் அழும்போது உங்களுக்காக அழுங்கள் என்று இயேசுவின் வார்த்தைகள் நம் காதுகளுக்கு கேட்கிறதா? பிறருக்காக கண்ணீர் விடுவதை விட்டுவிட்டு அமைதியாக தனிமையில் அமர்ந்து நம்முடைய வாழ்வை பற்றி சிந்தித்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட வெளிவேடமான வாழ்வை நினைத்து அழ கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய அழுகை செயல் வடிவம் பெற வேண்டும். ஏனோ வந்தோம், பார்த்தோம், கேட்டோம், துக்கப்பட்டோம், ஒவ்வொரு நிலை முடியும் போதும் எங்கள் பேரில் இரக்கமாயிரம் என பதில் சொல்லுவோம். எல்லாம் முடிந்தது என நினைப்போடு நாம் இருப்பதால் என்ன பயன்? வேர்களை தேடி பயணம் செய்வது கற்றுக்கொள்ளுங்கள். நான் ஏன் அழுகிறேன், என் பிரச்சனைக்கும் கண்ணீருக்கும் காரணம் என்ன என்று சிந்தித்து பார்க்கிறோமா? நான் அழுகிறேன் எதற்காக? தன்னம்பிக்கை இல்லாத நிலைக்காகவா? தனித்து நிற்க முடியாத தருணத்திற்காகவா? உழைக்க தெரியாததற்காகவா? தீய பழக்கங்களிலிருந்து வெளிவர முடியாததற்காகவா? எதுவும் கூடி வரவில்லையே என்னும் லாய்க்கில்லாத காரணத்திற்காகவா? யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்பதற்காகவா?
சோகத்தில் தோள் கொடுக்க ஒருவரும் இல்லையே என்று நினைவுக்காகவா? யோசித்து பாருங்கள். உங்கள் கண்ணீருக்கு பதில் தேடுங்கள். புண்ணியம் தேடி புது வாழ்வு வாழ எழுந்து நில்லுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். உறவே உறவே மனிதமென்றே உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உறவே உறவே மனிதமென்றே உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உடைத்து உடைத்து தள்ளிவிட்டார். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆன்மீக ரீதியாக பொது வாழ்வில் எதிலும் விழாத இயேசு சிலுவை பாதையில் உடல் பலமிழந்து ஒரு முறை அல்ல 3 முறை கீழே விழுகின்றார். இங்கே சில கேள்விகள் நமக்கு எழலாம். மனிதன் விழலாம், இறைவன் விழலாமா? மண்ணகம் விழலாம், விண்ணகம் விழலாமா? சுமைகள் விழலாம், சுமை தாங்கி விழலாமா? நான் விழலாம், இயேசு நீர் விழலாமா என்ற கேள்வி கேட்க தோன்றுகிறதல்லவா? ஆனால் இயேசு இம்மண்ணில் வாழும்போது நான் கடவுளின் மகன் என்று சொல்லி வாழவில்லை. மாறாக ஒரு மனிதனாக வாழ்ந்தார். தன்னை மனுமகன் என்றுதான் அழைத்தார். அப்படி வாழ்ந்தவர் சாதாரண மனிதனைப் போலவே சோதிக்கப்பட்டார், இறக்கப்பட்டார், கோவப்பட்டார், அழுதார், கீழே விழுந்தார், கொதித்தெழுந்தார், திட்டினார், சாட்டையை பின்னி கடிந்து கொண்டார், பிள்ளைகளை அரவணைத்தார், ஆதங்கப்பட்டார், ஆசிர்வதித்தார், வேதனைப்பட்டார், வாடினார், புரிந்து பேசினார், இரத்தம் வடிந்தார், சீடர்களோடு உணவு உண்டார், உறங்கினார், பயணம் செய்தார், வேதனையில் கதறினார், ஏமாற்றப்பட்டார், முழு மதினாக வாழ்ந்து காட்டினார், வெற்றி வீரராக எழுந்து நின்றார். அழகான பாடல் ஒன்றுண்டு. நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னை வழங்காமல் நீ வாழலாம். உன்னை நீ அறிந்து கொள்வதை விட சிறந்த அறிவு உலகில் வேறெதுவும் இல்லை. கற்று கையளவு கல்லாதது கடலளவு என்று உணர்வே நமக்கு வேண்டும். இறைவா, உன் பாதத்தில் நான் சிறு தூசு என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். இறைவா, மகத்துவம் மிக்கவர் நீரே, என்னை படைத்தவர் நீரே என்ற சிந்தனையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வின் பயணத்தில் சிறு சிறு படியும் எனக்கு அறிவு அளிக்கும் களஞ்சியம்
என்பதை நான் அறிந்து தெளிந்து வாழ வேண்டி எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஞானம் தரும் ஒரு கூடம் என்பதை புரிந்து அந்த ஞானத்தை பெற நாம் முற்படுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிற நல ஆடையை உரிக்கின்றாய். சுயநல ஆடையை நீ கொண்டாய், என் பிற நல ஆடையை உரிக்கின்றாய். என் பிற நல ஆடையை உரிக்கின்றாய். உனக்காக மரித்தீரே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆதாமும் ஏவாளும் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்கிறார்கள். வழக்கம்போல அவர்களோடு உரையாட கடவுள் ஆதாமின் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போது ஆதாம், நான் இன்ப மனத்தில் உமது குரலொலியை கேட்டேன், நிர்வாணமாய் இருந்ததால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுவார். ஆடை இல்லாமல் அடுத்தவர் முன் தோன்றினாலே அசிங்கமானது என்பது மனிதனுக்கு தெரியும். நிர்வாணம் என்பது ஒரு மனிதனின் இறப்புக்கு சமம். ஆடைகள் நம்முடைய மானத்தை காத்திட இறைவன் கொடுத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? இந்த நிலையில் இயேசு எந்த அளவுக்கு கூனி குறுகி நின்றிருப்பார்? இந்த உலகத்தையே உருவாக்கிய இறைவன் மனிதர் முன் ஒரு புழுவைப் போல துடித்து போயிருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. இறந்த நேரத்தில் கிறிஸ்துவின் பரிதாப நிலையை மனதிற்கு கொண்டு வருவோம். அவர் நினைத்திருக்கலாம், நான் உருவாக்கிய மனிதனே நம்மை இப்படி நிர்வாணப்படுத்தி விட்டானே, இதற்காகவா என்னுடைய உயிர் மூச்சை இவனுக்கு கொடுத்தேன்? இந்த உலகத்தையே ஆண்டு நடத்த இவனை அதிபதியாக்கப்பட்டேன், என்னை நிர்வாணப்படுத்தி விட்டானே என கலங்கியிருக்கலாம். யோசித்து பார்ப்போம். உடல் முழுவதும் ஒட்டிக்கொண்ட அந்த ஆடையை பீத்து எடுத்தபோது மூடிய காயங்கள் மறுபடியும் திறந்த நேரத்தில் இரத்தம் கொட்டிய போது அவர் பட்ட கொடூரத்தை நினைத்து பார்ப்போம். புனித பவுல் அழகாக சொல்லுவார், உங்கள் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். இறைவன் அளித்த ஆலயத்தின் மகிமையை உணராத நாம் இந்த உடலை கொண்டு பாவங்களுக்காக இயேசு இங்கே தன்னை நிர்வாணப்படுத்தி கையளிக்கின்றார். நம்முடைய வாழ்வின் காம இச்சைகளுக்கும் களியாட்டங்களுக்கும் இடம் அளித்து கற்பனைக்கு எட்டாத தவறுகளை இவ்வுடல் கொண்டு செய்ததற்காக நாம் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். இறைவா,
இந்த ஆலயமாக இருக்கக்கூடிய எனது உடல் நீ தங்கும் பரிசுத்த உடலாக மாற்ற எனக்கு வரம் தா என்று ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். அன்பு அன்பு அன்பே என்றே நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். நீயோ சிலுவையில் என்னை அறைந்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தேச துரோகிகளுக்கு 2 வகையான முறையில் மரணம் அளிக்கப்பட்டது. ஒன்று, கல்லால் எறியப்பட்டு சாகடிக்கப்பட வேண்டும். இன்னொன்று, சிலுவையில் அறையப்பட்டு சாகப்பட வேண்டும். இதில் இயேசுவுக்கு 2ஆம் வகையான சாவு அளிக்கப்பட்டது. எந்த தவறும் செய்யாதவர் கீழ்த்தரமான மரணத்திற்கு ஆட்கொள்ளப்படுத்தப்படுகிறார். எசாயா இறைவாக்கினர் இவ்வாறு சொல்லுவார்: அவர் நம் பாவங்களுக்காக காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனையையும் அக்கிரமங்களுக்காக அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். தாடி பிடுங்குவோருக்கும் தாடையையும், நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் அவர் முகத்தை மறைத்துக் கொள்ளவில்லை. இவை அனைத்தும் இங்கே நிறைவேறுகின்றன. சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கும் இயேசுவை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த இந்த 3 ஆணிகள் கல்வாரி மலையில் அன்றே அகற்றப்பட்டுவிட்டன. 4ஆம் ஆணி ஒன்று அங்கே இருக்கிறது. அது நீயும் நானும் செய்யும் அனிதின பாவங்கள். அந்த ஆணியை யார் எப்படி கலற்றப் போகிறோம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் யூதர்கள் செய்த ஆணியை அவர்கள் கலற்றிவிட்டார்கள். 4ஆம் ஆணியை மகனே மகளே நீ செய்தது. அதில் நீர் என்னை அறைந்தாயே, என் உடலில் அதை குத்திக் கொண்டிருக்கிறதே, எப்போது அதை எடுக்கப் போகிறாய் என்னும் இயேசுவின் குரல் நம்முடைய காதுகளுக்கு கேட்கிறதா? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? அருமையான பாடல் வரிகள். கிறிஸ்து வாழ்வ நாம் என்ன செய்ய போகிறோம்? பொது குருத்துவத்தின் மகத்துவத்தை உணர்ந்து உன்னால் முடிந்த அளவு குருக்களோடு பணி செய்யவும் இறை வார்த்தையை போதிக்கவும்
நாம் தயாராக இருக்கின்றோமா? இயேசுவே உனக்காக மரித்தார் எனில் அவருக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். இதற்கு மேலென்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? இதற்கு மேலென்ன நான் தருவேன்? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உயிரையும் தந்தேன் உணர்வாயோ? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த நேரத்தில் இக்கேள்வியை இயேசு உயிர்வின்ற நிலையில் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கடவுள் ஏன் என்னை முழு மனிதனாக படைத்தார் என்றாவது தனிமையில் அமைதியில் யோசித்து இருக்கிறோமா? அப்படி படைத்த கடவுள் ஏன் என்னை குறையில்லாதவனாக உருவாக்கினார்? ஏன் தன் சாயலாக என்னைக்கு கொடுத்தார்? அன்னை திரேசாவிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டார்களாம். மக்கள் தொகை அதிகமுள்ள இந்நாட்டில் நீங்கள் ஏன் கருச்சிதைவுக்கு எதிராக இருக்கின்றீர்கள்? அப்போது அன்னை திரேசா சொன்னார்களாம், இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுள் ஒரு பணியை கொடுத்து அனுப்புகின்றார். அப்படி அனுப்பப்படும் குழந்தையை சிதைத்து விட்டால் அப்பணி இவ்வுலகில் அப்படியே இருக்கும். அதை தடுக்கும் உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தார்கள் என்றாராம். இந்த வாக்கியம் முற்றிலும் உண்மை அல்லவா? சமாரிய பெண்ணோடு கொளுத்தும் வெயிலில் பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய பசியையும் பறந்து அப்பெண்ணை இறைத்திட்டத்திற்கு திருப்பிக் கொண்டிருந்த வேளையில் சீடர்கள் உமக்கும் உணவு வேண்டாமா என்றபோது, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்றார் இயேசு. எப்போதுமே தன்னுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் சிறிது கூட பிசராமல் தன் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தன் பணிக்காக ஒப்புக் கொடுத்தவர் இயேசு. ஆலயத்தில் அழகான பஜனை பாடுவதுண்டு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் கையே இயேசுவின் பணி செய்ய, என் காலே இயேசுவின் வழி செல்ல, என் நாவே இயேசுவை நீ பாடு என்று. ஆனால் நம் பார்வையை கொண்டு, கண்களை கொண்டு, கைகளை கொண்டு, கால்களை கொண்டு என்றாவது இயேசுவின் பணியினை செய்திருக்கிறோமா?
மரணம் நம்மை தழுவும் முன் நம் உயிர் நம்மை விட்டு பிரிவதற்குள் பாவ வாழ்வை விட்டுவிட்டு மறு கிறிஸ்துவாக வாழ நாம் முற்படுவோம். அதற்கான வரத்தினை இயேசுவிடம் கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் பதறுகிறாள் என் தாயை பதறுகிறாள் என் தாயை உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். 13ஆம் நிலை. தாயின் மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அம்மா என்னும் வார்த்தையில் அர்த்தங்கள் 1000. அதன் பொருள் என்றும் யாரும் சொல்லிவிட முடியாது. அம்மா எனும் அன்பு, பாசம், ஏக்கம், பயம், நேசம், தயக்கம், ஆசை, நிறைவு வேண்டுதல், அரவணைப்பு, ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அறுதியிட்டு எதுவும் காட்டக்கூடியதல்ல. ஆனால் அன்னை மரியாள் வித்தியாசமானவள். காரணம், இயேசு புதுமைகள் செய்து புரட்சிகரமான நற்செய்தியை போதித்து பிரபலமாக இருந்தபோது காண முடியாதவள் இயேசுவுக்கு புத்தி பேதலித்து விட்டது என்றபோதும், கல்வாரி பாதையிலும் சிலுவை அடியிலும் நிற்பதை பார்க்கும் போதும் சோகத்தின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் தாயாக மாறிவிடுகிறாள். இறந்து போன இயேசுவின் உடலை தன் மடியில் சுமந்தபோது கண்டிப்பாக கதறிப்பாள், கண்ணீர் விட்டிருப்பாள். மார்த்தாள் மரியா யோவானை பார்த்தாயா, பாவம் அறியாத யாருக்கும் எந்த துன்பம் கொடுக்காத என் மகன் சாகடிக்கப்பட்டு விட்டானே என கதறி கதறி அழுதிருப்பாள். அவளும் பெண்தானே, தாய்தானே, 10 மாசம் சுமந்தவள்தானே, தன் இரத்தத்தை பாலாக கொடுத்தவள்தானே. இதில் சந்தேகமில்லை. படிப்பில்லாத அன்னை மரியா ஒரு நசரேனை உருவாக்கினார். படிப்பறிவோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? இயேசுவை போல சமூக அக்கறை உள்ள புரட்சிக்காரரையா, அல்லது சமூகத்தை பாவம் செய்வதற்காக அழைத்துச் செல்லக்கூடிய யூதாசுகளையா? சிந்திப்போம். தாய்மார்களே, சிந்தியுங்கள். நல்ல அரசாங்கம் வேண்டுமா? நல்ல தாய்மார்களை எனக்கு கொடுங்கள் என்று நெப்போலியன் கூறினார்.
இன்றைக்கு சமுதாயம் கெட்டுவிட்டது என்றால் காரணம் யார்? பணம், பாசம், பந்தம் தந்து திருத்த வேண்டிய வதலில் நம் பிள்ளைகளை திருத்துகிறோமா? தட்டி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தட்டி கொடுத்து, தட்டி கேட்க வேண்டிய நேரத்தில் தட்டி கேட்கும் தாய்மார்களாக எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? செல்வம் கொடுத்து கொடுத்து ஒழுக்கம் கிலோ என்ன விலை என்று கேட்கும் நிலைக்கு குழந்தைகளை நாம் தள்ளிவிட்டோம். சமூகம் கெட்டது என்றால் அதற்கு பொறுப்பு நாம் தான் என்று சிந்திக்க வேண்டும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் காற்றை விதைக்கின்றார்கள், புயலை அறுவடை செய்கின்றார்கள் என்றும் வார்த்தைகள் இயேசுவின் அடக்கத்தில் எவ்வளவு உண்மையானவை! ஒரு புரட்சியாளன் கல்லறையில் எழுதப்பட்ட ஆழமான வார்த்தைகள் இவை. உன் கல்லறையில் ஒளி ஏற்ற கலக்கம் படுத்த விருப்பமில்லை, உனக்காக கண்ணீரும் வடிக்க தயாராகவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியும் உள்ளே இருப்பது சூரியன் என்று. இந்த வார்த்தைகள் கிறிஸ்துவுக்கு முழுவதும் பொருந்தும் என்பதில் சந்தேகமில்லை. உலகில் பாதுகாப்பான இடங்கள் 2. முதலாவது கருவறை, 2வது கல்லறை. ஆனால் அவையும் இன்று பாதுகாப்பான இடங்கள் இல்லை என்றாகிவிட்டது. நம்மிலே பலர் நான் நிரந்தரமானவன், இதே இடத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதுண்டு. ஆனால் யார் நிரந்தரமானவர்கள்? யாருமே இல்லை என்பதுதான் உண்மை. அறிவியல் கூற்றுப்படி இறந்தால்தான் உயிர்ப்பு. ஒரேடியாக யாரும் இறப்பதில்லை, தினம் தினம் இறந்து கொண்டிருக்கிறோம். நம் காதலை இன்னொருவர் புறக்கணிக்கும் போது, அடுத்தவர் நட்பை அலட்சியப்படுத்துகின்ற போது, நெஞ்சுக்கு நெருங்கியவர் இறக்கும் போது, நட்பு என்பது நம்பிக்கை துரோகம் மார்க்காக மாறும்போது, வாழ்ந்து வளர்ந்த இடத்தை உறவினர்கள் பிரிக்கும் போது, தம்பதியர் இடையே விவகாரத்து நிகழும் போது, இழப்பு ஏற்படும் போது, அந்த வெற்றிடம் நமக்கு இறப்புத்தான். கண்களுக்கு தெரியாமல்
ஒவ்வொரு புருவமும் முடியும் போது நமக்கு இறப்பு. இந்த இறப்புக்கு மகிமை சேர்த்தது இயேசுவின் மரணம். தீயை மூட்டவே வந்தேன், இப்போது பற்றி எறிய ஆசைப்படுகிறேன் என்றவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். மரணத்தை கண்டு பயப்படுவதில் அர்த்தமில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கும் தருணம் வாழும்போது ஒருவனை தேடி வரும் கூட்டத்தை வைத்தல்ல, மாறாக இறந்த பிறகு வரும் கூட்டத்தை வைத்துதான் ஒருவரை தீர்மானிக்கப்படுகின்றார்கள். இவர் உண்மையாகவே கடவுளின் மகன் என்று நம்முடைய கல்லறையின் கடைசி நேரத்தில் நம் பிள்ளைகள், குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், நம்முடைய மக்கள் என்ன சொல்வார்கள், எப்படி வாழப்போகின்றார்கள் என்று சிந்திப்போம். இயேசுவை போல நல்லவர்களாக, சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக மாறுவதற்காக இறப்பு நிலையில் இருந்து எழுந்து வாழ இறைவனிடத்தில் மன்றாடுவோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய திருத்தந்தையினுடைய கருத்துக்களுக்காகவும் பேராருடைய கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். விண்ணலர்க்குடைய எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.